ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கா கொலம்போவில் என்னோட 3 days மாஸ்டர் கிளாஸ் நடந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் ரெடி ஆகும்போது பண்ண மேக்கப்பை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கர ஹாட் சம்மர். சென்னையில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வெயில் இங்கேயும் அடிக்குது. ஸோ அதனால முதல்ல நான் லைட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணேன். அது நான் வீடியோவில் போடல. ஜஸ்ட் ஒரு எனி மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணது வந்து செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஆயிலியாக ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால யூசிங் அ டோனர். இது கிளினிக்கோடையது. யூசிங் அ கிளினிக்கோடைய டோனர். ஏன்னா ரொம்ப ஆயிலியாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மார்னிங் வந்து நான் இப்போ மேக்கப் பண்ணும்போது டைம் வந்து அரௌண்ட் 7 to 7:15 இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் ஈவன் முடிகிறது எப்படி 6 ஆகிடும் எனக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த ஸ்கின் வந்து ஆயிலி ஆகாமல் இருக்கணும். அண்ட் நான் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படி ஜிக்கு இருக்கும். செம ஜிக்குன்னு ஒரு ட்ரெஸ் அது. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். சரி எங்கேயுமே போட முடியல, அட்லீஸ்ட் எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ லைட்டாக வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்கின் வந்து ஆயிலி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நம்ம போடுற ட்ரெஸ் ஜிக்கு அப்படின்னு இருக்கிறதுனால ஃபேஸும் ரொம்ப பல ஆகிட்டா நல்லா இருக்காது அந்த லுக்கு. ஸோ நான் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக ஒரு மேட் அண்ட் ஒரு ட்ரை லுக் மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமருக்கு வந்து MMS. ஸோ இந்த ஒரு ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஜெல் பேஸ் ப்ரைமர். ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டாக போடுங்க. ப்ரைமர் மட்டும் என்னுடைய டெக்னிக்கை தான் நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். இல்லைன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி திரியாக வரும் மேக்கப்பில். ஸோ கண்ணு கீழே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோஸ் கார்னர் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய டெக்னிக் எப்பவுமே நான் கையில் தான் போடுவேன். வந்து ரொம்ப கன்சீல் பண்ணலை. எப்பவுமே ஸ்டேஜுக்கு ரொம்ப ஹெவி மேக்கப் போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ கன்சீலர் வந்து ஐம் யூசிங் மேக்கப் ஸ்டுடியோ. ஓகே, மேக்கப் ஸ்டுடியோ பிராண்டோடையது ஆரியன்டல் எக்ஸ்ட்ரா ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலி காமன்லி நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் அது நீங்கள். ஸோ நான் எல்லாமே ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகலை, பட் டைம் ஆகிடக்கூடாது, லேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரஷஸ் ரொம்ப யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வெரி லைட். அண்ட் அரவுண்ட் தி மவுத் அ பிட். அப்புறம் இந்த இடம். ஸோ ஆல்ரெடி இந்த ஓரியன்டல் எக்ஸ்ட்ரா நான் இன்னொரு வீடியோலையும் காமிச்சிருக்கேன். பட் எந்த வீடியோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லைட்டாக. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸ்கின்னு ஒரு மாதிரி ஈவன் அப்பாக இருக்கும் நமக்கு. எஸ், திஸ் இஸ் ஓரியன்டல் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் மை மேக்கப் ஸ்டுடியோவில். இந்த ஒரு ஷேட் தான் நான் வச்சுருக்கேன். இதில் 2-3 ஷேடு சொல்லுங்க மேம் அப்படி சொன்னால் எனக்கு தெரியாதுன்னா, பிகாஸ் நான் யூஸ் பண்ணி அதில் எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எப்பயுமே. ஸோ அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். என்னுடைய ஷேட் வந்து பக்லாவா ஹியூடா பியூட்டியோடைய பக்லாவா வந்து என்னுடைய ஷேடு. ஸோ அது வந்து நம்ம பியூட்டி பிளெண்டரில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக எப்பயுமே ரொம்ப டாட்டாக வைக்கிறதோட இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் வந்து இது ட்ரை ஆனாலும் பாயிண்டடாக தெரியாது நமக்கு. ஸோ அகெயின் ஷேட் நம்பர்ஸும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் டார்க்னா சின்னமன் வாங்கலாம் நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் எல்லோ அடிக்கும் மேக்கப்பில். அதுக்கப்புறம் வந்து ஃபேர் வந்து யூ கேன் யூஸ் சாய் யூஸ் பண்ணலாம். பக்லாவா வந்து மீடியம் என்னுடைய ஷேடுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த 3 ஷேட் பக்லாவா, சாய், அதுக்கப்புறம் சின்னமன், இது 3 இருந்தாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நல்லாவே கொண்டு வர முடியும் உங்களோட பிரைட்ஸ்க்கு. பர்சனல்னால் நீங்கள் வந்து போட்டு பார்த்து வாங்குங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஃபேராக இருந்தால் சாய் போகலாம். ரொம்ப டார்க் இருந்தால் ப்ரௌன் சுகர், அப்புறம் வந்து 100 பேர் மறந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட். இந்த டாட்டாக வைக்காதீங்க. நீங்கள் டாட்டாக வச்சிங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த புளியாக தெரியும் ஸ்கின்ல. ஸோ இந்த மாதிரி கையில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கலர்ஃபுல் பியூட்டி பிளெண்டர். இது நல்லா வெட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருக்குல்ல, அது போயிடும். இப்போ நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது இல்லாமல் நான் மேக்கப் பண்ணவே மாட்டேங்க. பர்சனலுக்கும் சரி பிரைட்ஸ்க்கும் சரி நல்ல ஒரு லாங் ஸ்டே கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது பிளெயின். ஓகே, நோ ஜிகு ஜிகு, நோ லாவெண்டர் ஃப்ளேவர், நத்திங். ஒன்லி ஐ யூஸ் அ பிளெயின் கலர். ஸோ லைட்டாக வந்து அந்த மிஸ்ட்டு தான் படணும், அப்படியே தண்ணி தனியாக வந்து ஒழுகக்கூடாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் யூஸிங் மை ஃபேன். ஸோ பவுடருக்கு வந்து ரொம்ப திக் பவுடர் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கினி டைப் பவுடர் அப்படின்னா மேக்கோடைய மினரலைஸ்டு ஸ்கின் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறேன். நம்பர் வந்து மீடியம் ப்ளஸ். எஸ், மீடியம் ப்ளஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் பவுடர் ப்ரஷ்க்கு வந்து ஐம் யூஸிங் 250 PACயோடது, பேக்கோடையது. லைட்டாக அப்ளை பண்ணேன், ரொம்ப திக்காக வேண்டாம் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஷேடுமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேர் இல்லாமல் டார்க் ஷேட் மீடியம் ஸ்கின்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஃபேவரட்டான பேலட் கார்னிவெல்ல நம்பர் 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. உங்களுக்கு இப்போ நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. இது முன்னதான் ரொம்ப கிடைக்காம இருந்தது, பட் இப்போ எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. பட் ஒரிஜினலா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நான் போடுறது வந்து ஃபுல் பிளாக் ட்ரெஸ் அண்ட் வித் ஃபுல் கோல்டு ஒர்க் இருக்கிறதுனால ஸோ இந்த கலர் எடுத்துருக்கேன். ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்கப்பும் ரொம்ப போல்டாக இருந்துட்டு அண்ட் ட்ரெஸ்ஸும் ரொம்ப போல்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ யூஸிங் திஸ் கலர், ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது என்ன என்கரேஜ் பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நல்லாதான் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ ஜஸ்ட் லைக் டூ லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் ஒரு கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் யூஸிங் வந்து சென்டர் மட்டும் லைக் திஸ். ஸோ சென்டர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் ஷைன் கொடுக்கறதுக்காக ஐம் யூஸிங் திஸ் லைட்டாக கலர், ஹைலைட்டிங் கலர். ஸோ எப்பவுமே நம்ம 2-3 கலர்ஸ் வந்து ரைட் அந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் ஐ மேக்கப். எப்பவுமே சிங்கிள் கலர்ஸில் ஒர்க் பண்ணுறத விட. சரி, அப்புறம் அதே சேம் கலர் சென்டரில் போட்டோம் இல்லையா, அதே கலர் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அ பிட், ரொம்ப வேண்டாம் பல பலன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆல் ஐ மேக்கப் அவ்வளோதான். அண்ட் கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாக், இந்த இன்டென்ஸ் டெப்த்துக்காக லைட்டாக தான் கொடுக்குறேன், ரொம்ப கொடுக்கல. ஒரு ரொம்ப பிளாக்காகவும் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல டெப்த் வரதுக்காக மட்டும் கொடுக்குறேன் லைட்டாக, நாட் மச். ஓகே, யா, தி சேம் வே தி அதர் சைட் ஆல்சோ. யூஸ்வலி எனக்கு ரொம்ப டார்க் பிளாக் எனக்கு பிடிக்காது எனக்கு பர்சனலாக. ஸோ லைட்டாக இந்த ஃபிங்கர் டச்சில் மட்டும் ஒரு ஃபெதர் டச் மெத்தடில் ஒரு வி மட்டும். ஸோ தட் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ், அதனால. ஓகே, டன் வித் த ஐ மேக்கப். நெக்ஸ்ட் வந்து ஐம் யூஸிங் மெப்ளினுடைய அந்த கொலோசல் போல்ட் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் தின் லைன். Yes, next is the eyebrows. Brows வந்து I'm using PAC உடையது Bro Kit யூஸ் பண்ணுறேன். I'm just using my this number is 382 PAC உடைய இந்த குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் ரொம்ப இந்த ஃப்ரண்ட்லேருந்து போட மாட்டேன், ஜஸ்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நான் ரொம்ப பண்ணலை, லைட்டாக தான் ஜஸ்ட். Then the down part. அதுக்கப்புறம் சென்டர் பார்ட்.
ஸோ கேன் சி அதே தான் இந்த பக்கமும் பண்ண போகிறேன். ஸோ கான்டூருக்கு வந்து கேண்டி லவ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கான்டூரிங் த நோஸ். நமக்கு கொஞ்சம் செம்ம குண்டு மூக்கு எனக்கு. ஸோ இது எது பண்ணுறனோ இல்லையா, கண்டிப்பாக இந்த குண்டு மூக்கை கான்டூர் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் சீக் கான்டூருக்கு கொஞ்சம் நான் ப்ரஷஸ் யூஸ் பண்ணல, நான் ஜஸ்ட்டு கையில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இங்கே ஃபியூவல் ப்ராப்ளம் ஸ்ரீலங்காவில். ஸோ ஆட்டோ டாக்ஸி எல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகணும். இது வந்து நல்ல ஒரு ப்ளஷிங்கும் கொடுக்கும், அதே சமயம் நல்ல ஒரு கான்டூரும் கொடுக்கும். ஸோ ஃபோட்டோவில் வீடியோலலாம் வந்து ரொம்ப ப்ராடாக தெரியக்கூடாது, அதுக்காக இந்த இடத்தையும் கான்டூர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ திஸ் பார்ட். தென் நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். எஸ், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் கொஞ்சம் ப்ளஷிங். ஐயோ, ப்ளஷிங்க்கு கூட நான் வந்து ஒரு பீச் கலர், கார்னிவலில் இருக்கக்கூடிய பீச் கலர் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக அப்படி ப்ளஷ்டப்பாக தெரியும். அதில் சிரிச்சிட்டே போட்டிங்கன்னா இன்னும் அழகாக வரும். எஸ், இதெல்லாம் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். மேக் வந்து குளோபல் க்ளோ யூஸ் பண்ணுறேன். குளோபல் க்ளோ ஒன்லி வந்து நோஸ் பார்ட். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கலராக ஆகிடும். ஸோ லைட்டாக இந்த இடம் ஹைலைட்டிங் ஸ்பாட்டு லைட்டாக, ரொம்ப வேண்டாம், நான் லைட்டாக. Then this part. ஸோ சிரிச்சிட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து 220 பிளாக் ட்ரெஸ் அப்படின்னா நல்லா போல்ட் ரெட் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து பிக்ஸ் போடுறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Hi boy, Adarin Piligandava.